நம்ம எல்லாருமே ரெஸ்டாரண்ட் போனால் நார்த் இந்தியன் கியூசைனை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷை ஆர்டரும் பண்ணுவோம். அதையே நம்ம வீட்டில் ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ண முடிஞ்சால் ஆமாங்க, இன்றைக்கி நான் குஜராத்தி தந்தூரி தோக்லா செய்ய போகிறேன். அதுவும் நம்ம பாரம்பரிய கருங்குருவை அரிசியை வச்சு. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹெல்த்தி சிசில் வித் மீ சிந்துஜா ஸ்ரீராம். கருங்குருவை அரிசி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கிளைசமிக் இண்டெக்ஸை குறைச்சி வெயிட்டையும் கம்மி பண்ணும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த அரிசி ரொம்ப நல்லது. இதில் இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் மெதுவாக ரத்தத்தில் கலந்து மெதுவாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். இதுதான் நமக்கு லாங் ரனில் நல்லது செய்யும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற வெள்ளை அரிசி, ஃபாஸ்ட் ஃபுட், வெள்ளை சர்க்கரை இது எல்லாத்தையும் விட நம்ம பாரம்பரிய அரிசி உடம்புல மெதுவாக கார்ப்ஸை ரிலீஸ் பண்ணி கொழுப்பை சேர்த்தாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையவும் கண்ட்ரோலில் வச்சுக்கும், அதிகப்படுத்தாது. கருங்குருவை அரிசியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை படித்து மேலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1 கப் அளவுக்கு கருங்குருவை அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி முன்னத்த நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். இது ஒரு 6 to 8 hours ஊறணுங்க. ஒருவேளை அதுக்கு மேலே ஒரு 12 hours ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஊறின பிற்பாடு இப்படி இருக்கும். இதை ஒரு டவலில் ஃபேன் கடியில் நல்லா காய விட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் காய விட்டுருங்க. ஸோ தனித்தனியாக அந்த அரிசி ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இந்த அரிசியை நம்ம ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு ரவை பதத்தில் அரையணும். அதிலிருந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் அரிசி மாவை எடுத்திருக்கேன். மீன்வைல் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண விட்டுட்டேன். ஸோ நமக்கு ஸ்டீமர் ரெடி ஆகணும் தோக்லா வைக்கிறதுக்கு. ஒரு 30 கிராம் அளவுக்கு சம்பா ரவை சேர்த்துக்கிறேன். 100 மில்லி லிட்டர் தயிர், கெட்டி தயிராக இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு தட்டில் கடலை எண்ணெயை ஊற்றி நான் நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டீமரில் வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். தோக்லா வெந்துட்டுருக்கிற நேரத்தில் வாங்க அதுக்கு தேவையான தந்தூரி மசாலா பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக புகை வர அளவுக்கு வதக்குங்க. இதுதான் அந்த ஸ்மோக்கி தந்தூரி ஃப்ளேவரை தோக்லாக்கு கொடுக்கும். அந்த மிக்சரை எண்ணெயோடு சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிவிடுங்க ஒரு மிக்சியில். அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் போட்டு அது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் உப்பு. நம்ம ஏற்கனவே தோக்லாவில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இது தோக்லா மேலே கொடுக்க போகிற கோட்டிங்காக மட்டும்தான். அதனால் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா எந்த கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடித்ததுக்கப்புறம் தந்தூரி மசாலாவில் சேர்த்து கலந்துருங்க. இது நல்ல டெக்ஸ்சரையும் ரிச்சான ஒரு கலரையும் கொடுக்கும். தோக்லாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆற விட்டுருங்க.
கத்தியில் லைட்டாக குத்தி பார்த்தா க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை டிமோல்ட் பண்ணலாம். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. இதை நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ தோக்லாஸ் வந்து ரொம்ப ஸ்பஞ்சியாகவும் ஃப்ளஃபியாகவும் வந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இதை தந்தூரி மசாலாவில் டிப் பண்ணி சூடான தவாவில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து எல்லா சைட்லேயும் ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வச்சுருந்தா தோக்லா சாஃப்டாக இருக்காது. ஸோ நமக்கு வெளி லேயர் மட்டும் ரோஸ்டாகவும் உள் லேயரை சாஃப்டாகவும் வச்சுருக்கணும். ஸோ கவனமாக திருப்பி விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும். சுற்றியும் தந்தூரி ஃப்ளேவரோட கோல்டன் ப்ரௌனான சாஃப்ட் அண்ட் ஹெல்தி தோக்லாஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படின்னா உடனே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அந்த மெசேஜ் உங்களை வந்து சேரும். கூடவே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ரெசிபி வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் இருக்கிற தமிழ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒரு வீடியோவையும் நான் சோஷியல் கன்சர்னோட தாங்க பண்ணுறேன். ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலையும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனையும் வளர்க்குறதுக்கு நிச்சயமாக நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இது நம்ம எப்படி இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் சேர்த்துக்கலாம், இதை நம்ம பிஸியான ஷெட்யூலில் சீக்கிரமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி சமைக்கலான்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்று தான். உங்கள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு எழுதுங்க. அப்போ தான் என்னால் நிறைய அரிசி வகைகளை பற்றி இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஹெல்த்தியாகவும் நியூட்ரிஷியஸான பிளாட்டர்ஸையும் கொண்டு வர முடியும். உங்கள் லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி பூஸ்டர். ஸோ வாங்க ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை சேர்ந்து உருவாக்கலாம். அடுத்த ரெசிபி வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சிந்துஜா ஸ்ரீராம் ஃப்ரம் ஹெல்தி சிசில் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.